Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வாக்குப்பதிவுக்கு பின்னர் விவிபேட், இவிஎம், கண்ட்ரோல் யூனிட் ஆகியவை தனித்தனி பெட்டிகளில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என தேர்தல் ஆணையம் விளக்கம். கண்ட்ரோல் யூனிட் உள்ளிட்டவற்றில் தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்றும் தகவல். பணக்காரர் ஒருவர் இறந்தால் அவரது சொத்தில் 45% குழந்தைகளுக்கு தந்துவிட்டு எஞ்சி 55% அரசு எடுத்துக் கொள்ளும் வாரிசு உரிமை வரி அமெரிக்காவில் உள்ளதை போல இந்தியாவில் கொண்டு வருவது பற்றி விவாதிக்க காங்கிரஸ் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பெட்ரோடா கருத்து. தங்கள் முயற்சியால் ஈட்டும் செல்வம் தங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்காது என்பதை இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என பிரதமர் மோடி கேள்வி. மக்கள் வாழும்போதும் இறந்த பின்பும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் தாரக மந்திரம் என பெட்ரோடா கருத்துக்கு பதில். அமெரிக்காவில் கூட 6-7 மாகாணங்களில் தான் வாரிசுரிமை வரி இருப்பதாக அண்ணாமலை கருத்து. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மக்களின் சொத்துக்களை கைப்பற்றும் காங்கிரசின் திட்டம் வெளிப்பட்டு விட்டதாக வயநாடு பிரச்சாரத்துக்கு இடையே பேட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி செய்த திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி. வயநாடு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கே சுரேந்திரனை ஆதரித்து அண்ணாமலை ரோட் ஷோ. தமிழ்நாட்டில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். நண்பகலில் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் எச்சரிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் வரையில் பகல் நேர வெப்பம் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தென் தமிழக மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். திரவ நைட்ரஜனில் தோய்த்து கொடுக்கப்படும் ஸ்மோக் பிஸ்கட்ஸ்களை குழந்தைகள் உட்கொள்ள அனுமதிக்க கூடாது. உயிருக்கு ஆபத்தாக அமையும் என பெற்றோர் பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. பொழுதுபோக்கு இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லும் போது ஸ்மோக் பிஸ்கட்டுகளை வாங்கி கொடுக்க வேண்டாம் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல். தேவைப்படும் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் திரவ நைட்ரஜன்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மயங்கிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. திடீரென சரிந்த அவரை தாங்கி பிடித்த கட்சியினர் முதலுதவி அளித்தனர். வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை என்றிருக்கும் போது பாடல்களுக்கு பாடலாசிரியர் உரிமை கோரினால் என்னாவது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பாடல் விற்பனையில் வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது எனவும் நீதிபதி கருத்து. ஹைதராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதாவுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ரோட் ஷோ. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக கோயிலில் சங்கு ஊதி வழிபாடு செய்த மாதவி லதா. 150 கிலோவாக இருந்த உடல் எடையை குறைக்க சென்னை தனியார் மருத்துவமனையில் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்த 26 வயது புதுச்சேரி இளைஞர் திடீர் மரணம். முறையான சிகிச்சை அளிக்காததை இறப்புக்கு காரணம் என்று பெற்றோர் குற்றச்சாட்டு. நாட்டின் 5வது பெரிய தனியார் வங்கியான கோட்டக் மஹிந்திரா ஆன்லைன் மூலம் வாடிக்கையாளர்களை சேர்க்கவும் கடன் அட்டைகளை வழங்கவும் ரிசர்வ் வங்கி தடை. தகவல் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் ஆன்லைன் வங்கி சேவைக்காக ரிசர்வ் வங்கி விதிகளை மீறியதாக நடவடிக்கை. கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் விமர்சையாக நடந்த சித்திரை திருவிழா தேரோட்டம். திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று தேரை இழுத்தனர். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் பத்ம விபூஷன் விருது பெற்ற நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து விருது பெற்ற நிலையில் பிரதமருடன் சந்திப்பு. ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது தாய்க்கு பிறந்த நாள் சர்ப்ரைஸ் கொடுத்த சிறுவன். கேபின் குழுவினரிடம் விஷயத்தை கூறி சக பயணிகளை கைதட்டி வாழ்த்து தெரிவிக்க செய்தான். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.